வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உனை சரணடைந்தேன் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹரி ஹரி மாடியை பார்த்து குரல் கொடுத்தாள் அபயாம்பிகா. ஏமா, என்ன வேணும்? தோ 10 நிமிஷத்துல கீழே வருவேன், அப்ப சொல்லு, சும்மா கத்தாத. பெரியவள் சுமதிக்கு அப்பா என்றாலே பயம். அதுவும் திடீர் திடீர் என்று வரும் அப்பா எந்த மனநிலையில் இருக்கிறாரோ ஒவ்வொரு முறை ஒரே சந்தோஷம் பொங்க வருவான். ஆ ஹூ என் ஆர்ப்பாட்டம் செய்வான். சாப்பாட்டை கூட ரசித்து சாப்பிடுவான். ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாய் பொழுது போய்விடும். ஒவ்வொரு முறை வரும்போதோ என்ற முகத்தோடு தான் வீட்டிற்குள் நுழைவான். அவரவர் சத்தம் போடாமல் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்றிருப்பார்கள். அதுவும் சுமதிக்கு அப்பா என்றால் நடுக்கந்தான். அவனாக கூப்பிட்டால் ஒழிய பக்கத்தில் போகவே மாட்டாள். பாட்டியின் தலைப்பை பிடித்து கொண்டே இருப்பாள். அவளை விட்டு விட்டு இப்படி அப்படி அசைய மாட்டாள் சுமதி. கீழே இறங்கி வந்தான் ஹரிஹரன். வந்தவன் காலில் ஏதோ இடற குனிந்து பார்த்தான். ஏதோ விளையாட்டு சாமான். அதனுடைய எந்த பாகம் அவன் காலில் இடித்தது என்று தெரியவில்லை. அவன் வேகமாக நடந்து விசையாக அதை மிதித்ததாலா அல்லது அந்த சாமானே அப்படி கெட்டியாக இருந்ததா தெரியவில்லை. இடித்த வேகத்தில் வலி அவனுக்கு உயிர் போயிற்று. சுமதி! தொண்டை கிழிய கத்தினான் ஹரி. பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி, நான் போகமாட்டேன் பாட்டி. நனைந்த குருவி குஞ்சாய் நடுங்கினாள் சுமதி. ஏண்டா, என்ன வேணும்? எதுக்கு இப்படி கத்துற? என்னாச்சு? அபயாம்பிகா தான் கேட்டாள். எங்க அந்த கழுத? விளையாடிட்டு சாமான்களை ஒழுங்கா எடுத்து வைக்கிறதுக்கு என்ன கேடு? காலில் பட்டு வலி பிராணன் போறது. இதுக்கா இப்படி கூப்பாடு போட்ட? உன் செல்ல பிள்ளை சேகர கூப்பிட்டு கேளுடா. அவன்தான் சித்த முன்னே இங்க விளையாடிட்டு இருந்தான். சுமியும் எத்தனை தடவை தாண்டா எடுத்து வைப்பா. ஆனாலும் சேகருக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப தான் கெடுத்து வச்சிருக்க. கொஞ்சம் கண்டிச்சு வெயி, அவ்வளவுதான் சொல்வேன். சேகர் என்றதும் பேசாமல் உள்ளே போய்விட்டான் ஹரி. ஏமா, எது கூப்பிட்ட? என்ன விஷயம் சொல்லு. எனக்கு வெளியில போக வேண்டிய வேலை நிறைய இருக்குமா? உனக்கு எப்பத்தான் வேலை இல்லை சொல்லு, பாத்துக்கலாம். சரி, அதை விடு. இத பாரு, பசங்கள்லாம் வளர்ந்துண்டு வர்றது. இந்த கிராமத்துல அவளோட படிப்புக்கு மேற்கொண்டு வழி இல்லை. அதனால பட்டணம் போய் குடித்தனம் போடுங்கிறேன். ஏமா, இங்க வீட்டையும் வயலையும் யாரு பார்த்துப்பான்னு நினைச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். மேற்கொண்டு படிக்கணும்னா எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். நன்னா இருக்குடா நீ சொல்றது. ஹாஸ்டல்ல சேர்க்கறானாமே. ஹாஸ்டல்ல குத்து கல்லாட்டமா பெத்தவா 2 பேரும் இருக்கேள். அதுக்கு மேல கல்லு குண்டா பாட்டி நான் இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப என் பேர குழந்தைகள் எதுக்குடா அனாதைகள் மாதிரி ஹாஸ்டல்ல தங்கணும்? அங்க வெந்ததையும் வேகாததையும் ஒரு ருசியும் இல்லாம மண்ணு மாதிரி செஞ்சு போடுறது திங்க என் பேரன் பேத்திகள் ஒன்னும் வக்கத்து போயிடலே. பாலோ தயிரோ நெய்யோ இங்க ஆறா ஓடுறது. அதையெல்லாம் விட்டுட்டு என் குழந்தைகள் எதுக்குடா கண்ட மோரையும் ஆந்திராக்காரன் கொண்டு வர மட்ட நெய்யையும் சாப்பிடணும்? அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னம்மா நீ ஒன்னும் புரியாம பேசுற? இங்க என்ன பண்றதுங்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறியே. குத்தகக்காரங்கிட்ட கொடுத்தா அவ்வளவுதான், பாதி அவன் வாயில போட்டுப்பான். உனக்கே தெரியாதாமா? தெரியும்டா, எல்லாம் தெரியும். அதையெல்லாம் யோசனை பண்ணாமையா உங்ககிட்ட சொல்லுவேன்? சிரத்தியார கொண்டு வந்தது இந்த வீட்டுல இருக்க சொல்ல போற. முதல்லயே கேட்டாச்சு. சிரத்தியாரும் வரேன்னு சொல்லியாச்சு. அவளுக்கும் யார் இருக்கா சொல்லு? கூப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டு போறா. அதுவும் இங்க அவளுக்கு வாய்க்க வேண்டியது செஞ்சு சாப்பிடலாம். ஒரு குறையும் இல்லை. ஜாம் ஜாம்னு வந்து இருக்கேன்னுட்டா. உன்னோட அத்தை லட்சம் இருக்காளே, அவளும் நீங்க கவலைப்படாம போங்கோ மன்னி, நான் கிட்டக்கு 10 மைல்ல தானே இருக்கேன், அப்பப்ப பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஹரி, ஒரு மாட்டை மட்டும் நான் பட்டணத்துக்கு கண்டிப்பா கொண்டு போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வீடு பாரு. நம்ம குழந்தைகளுக்கு வைக்கோல் கன்று காட்டி பசு கிட்ட கறந்து கொடுக்கறாளே, அந்த பால் வேண்டாம். நெய் அப்பப்போ மாசம் ஒரு தரம் நான் கிராமத்துக்கு முடியறப்போ போய் கொண்டு வரேன். நமக்கு நெய் தான் தேவையே ஒழிய அதிகமான பாலை வித்து சிரத்தியாரையே அந்த பணத்தை எடுத்துக்க சொல்லிட்டேன். அதனால கண்டிப்பா அவன் அண்ணாவே பார்த்துப்பா.
இதெல்லாம் எத்தனை நாள் நடக்கும்னு நினைக்கிற? சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப நன்னா இருக்குமா? ஆனா நடைமுறையில இது சாத்தியம்னு எனக்கு தோணல. ஏன்டா நடக்காது? எப்பவும் நானே தான் கிராமத்துக்கு போகணும்னு என்ன சட்டமா? உன்னால முடிஞ்சப்ப நீ போ. ஜனகம் ஒரு தடவை போகட்டும். என்னால முடியறப்ப நானும் போறேன். அவ்வளவுதானே. நடக்காதுன்னு சொல்றது ரொம்ப சுலபம் ஹரி. நடத்தி காட்டுறது தான் கஷ்டம். அதுலதான் நம்ம திறமையும் இருக்கு. நம்ம பசங்களுக்காகத்தானே நாம பாடுபடுறோம். அதை சந்தோஷமா செய்யணும்டா ஹரி. எந்த காரியமுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மலைப்பாத்தான் இருக்கும். ஆரம்பிச்சிட்டோம், தானாவே நன்னா நடந்துடும். நான் கிராமத்துக்கு போனேன்னா லட்சமும் சிரத்தியாரும் ஒரு 10-15 நாள் பட்டணம் வந்து இருக்கட்டும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தர் வந்தா காரியம் தானா ஆயிட்டு போறது. அவ்வளவுதானே. முதல்ல நீ வீடு பாக்குற காரியத்தை பாரு, மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். அபயாம்பிகா ஏதாவது ஒன்று சொன்னால் சொன்னதுதான், அதை மீற முடியாது. சில விஷயங்களில் அவளுடன் ஒத்துப்போவதுதான் நல்லது என புரிந்து கொண்டிருந்தான் ஹரி. ஏனென்றால் பல விஷயங்களில் அவனுக்கு விட்டு கொடுத்தவள் அபயாம்பிகா. இப்போது தான் ஏதாவது முறைக்க வேறொன்று கிளம்பும். ஏன் இந்த கஷ்டம்? அதனால் பேசாமல் இருந்தான். திருவல்லிக்கேணி பக்கமா வீடு பார்த்துடுடா. அப்படி இல்லைனா மயிலாப்பூர் பக்கமா பார்த்துடு. ஸ்கூல் திறக்க இன்னும் 2 மாசம் கூட இல்லே. அதுக்குள்ள வீடு பார்த்துடு. அப்பத்தான் நாங்க வந்து ஒரு வழியா குடும்பம் அமைச்சுக்கவும், குழந்தைகளுக்கு பழகவும், அக்கம் பக்கம் தெரிஞ்சுக்கவும் சௌகரியமா இருக்கும். முதல்ல அத முசுவா பாரு. சரிம்மா, நீ மாடும் கூட்டிண்டு வரப்போறேன்னு சொல்றதுதான் எனக்கு சரியா தோணல. நம்ம வீட்டுக்கு 6ஆம் பசுவ கண்டிப்பா நான் கூட்டிண்டு தாண்டா வந்தாகணும். ஏன்னா ராதா அந்த பசும்பாலை குடிச்சா தாண்டா ராத்திரி தூங்குவா. அடுத்தாப்புல இருக்கிற மணிக்கும் அதுதாண்டா ஆகாரம். ஹரி சொன்னா கேளுப்பா. சரிம்மா, அப்படியே பாக்குறம்மா, கவலைப்படாத. ஆனா இங்கேயும் ஜாக்கிரதையா இருக்க ஏற்பாடு பண்ணிட்டு வா. அவ்வளவுதான் சொல்வேன். சரிப்பா ஹரி. அறுப்புக்கு 1 மாசம் முந்தியே நான் வந்து உட்கார்ந்துட மாட்டேனா? வீட்டு வேலை செய்ய ஆச்சாரிச்சு வந்துடுவா. அவளுக்கு தினமும் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க சொல்லி சிரத்தியார்கிட்ட சொல்லி இருக்க. பாக்கி மாடுகளை மேய்க்கிறதுக்கும் குளிப்பாட்டுறதுக்கும் அதுகளை கவனிக்கவும் எப்பவும் போல அம்மாசி கவுண்டன் தான் இருக்கானே. எடுபிடி வேலைக்கு அரைகுறை குப்பம் வேற இருக்கான். அப்புறம் என்னடா? சரிம்மா, அடுத்த வாரம் ஊருக்கு போறப்ப எல்லா ஏற்பாடும் முடிச்சுன்னு வந்துடுறேன். அவ்வளவுதானே. குளித்து சாப்பிட்டு மாடிக்கு போய் படுத்து கொண்டான். மல்லாந்து படுத்தவனின் கண்கள் மேற்கூரையை வெறித்து நோக்கியபடி இருக்க, மனம் மட்டும் எங்கோ சஞ்சரித்தது. கண்டிப்பா திருவல்லிக்கேணி வேண்டாம். பக்கத்திலேயே சிந்தாதிரிப்பேட்டை போல இடம் இருக்கு. மயிலாப்பூர்லயே வீடு பார்த்துடலாம். அதான் எனக்கு பல விதத்துல சௌகரியம். சாயி மட்டும் அம்மா கண்ல விழாம இருந்தா சரி. ஜனகம் வென்ன பெரிய சமாளிச்சுடலாம். கண்டிப்பா மயிலாப்பூர் பக்கமா பாக்குறது தான் சரி. தீர்மானத்துக்கு வந்த பின் நிச்சிந்தையாய் தூக்கம் வந்தது. ஹரி வீடு பார்த்து அவர்களும் குடி வந்தது இன்று போல் இருக்கிறது. வருடங்கள் போனதே தெரியவில்லை. அபயாம்பிகா அவ்வப்போது கிராமத்துக்கு போவதாக கூறினாளே தவிர அவள் முக்கால் போதும் கிராமத்திலேயேதான் இருந்தாள். அவ்வப்போது பட்டணத்திற்கும் வந்தாள். அதுதான் நிஜமாகி போனது. முதல் முறை அவள் கிராமத்திற்கு புறப்பட்ட போது சுமதி அழுத அழுகையும் ஜனகம் அழாமல் முகம் சிவக்க நின்றதும் இன்னும் அவள் கண்முன் நின்றது. அம்மா, உடனே திரும்பி வந்துடுங்கோம்மா. உங்க பிள்ளை இல்லாம இருந்து எனக்கு பழகி போச்சு. ஆனா நீங்க இல்லாம ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லேன்னு உங்களுக்கே தெரியும். அம்மா, நான் வேணும்னா கிராமத்துக்கு போய் நீங்க சொல்றாப்புல செஞ்சுட்டு வரனே. நீங்க மட்டும் இங்கேயே இருங்கோம்மா. சுமதி தன் பங்குக்கு அழுது ஆகாத்தியம் செய்தாள். பாட்டி, எனக்கு இந்த ஊர்ல படிக்க வேண்டாம். எனக்கு உன்னோட இருக்கணும். அது போரும் பாட்டி. நீ ஸ்கூலுக்கு போய் எத்தனை படிச்ச? நீ நன்னா இல்லையா? எனக்கும் அதுவே போரும் பாட்டி. என்னை விட்டுட்டு போகாத. அப்பா என்னை அடிச்சே கொன்னுடுவா. அம்மாவுக்கும் பேசவே தெரியாது. போகாத பாட்டி. ஆனால் அபயாம்பிகாவின் மனசு கலங்கி தவித்தாலும் கிராமத்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்பதில் உறுதியாகவே நின்றாள். குழந்தைகளின் படிப்பை காரணம் காட்டி ஜனகத்தையும் குழந்தைகளையும் தனி குடித்தனத்திற்கு ஏற்பாடு செய்தாயிற்று. என்றுமே பணத்திற்கு குறைச்சல் இல்லை. போகும்போதே வருடத்திற்கு வேண்டிய சாமான்களை மூட்டை கட்டி எடுத்து கொண்டு போய் பாங்காய் அடுக்கியாயிற்று.
பாலும் மோருக்கும் குறையில்லாமல் இருக்க வேளைக்கு 4 படி கறக்கும் காராம் பசுவையும் தொழுவத்தில் கட்டியாயிற்று. அது இன்னும் மரத்து போக 7-8 வருஷங்களாகும். வேண்டாம், இன்னும் 5 வருஷங்கள் மரத்து போகாமல் இருந்தாலே போதும். கறி காய்கள் தான் வாங்க வேண்டும். ஜனகம் பசுமாட்டிற்கு குளிப்பாட்டுவதில் இருந்து எல்லாமே செய்வாள். பால் கறப்பது கூட தெரியும். நாம் ஊருக்கு போய் அவ்வப்போது அவளுக்கு உதவ லட்சத்தையும் சிரத்தியாரையும் அனுப்ப வேண்டும். நடுவே நாமும் ஒரு நடை போய்விட்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். அதற்கான காரணம் ஹரியேதான். அபயாம்பிகாவின் தூரத்து சொந்தமான கோபாலன் ஒரு நாள் வந்தபோது யாரும் இல்லாத சமயத்தில் அவளிடம் கூறினார். அபயம், நான் சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நான் உனக்கு நல்லது தான் செய்வேங்கிற நம்பிக்கை இருக்குதானே? என்ன கோபாலண்ணா இப்படி பேசுறேள்? நாம தூரத்து சொந்தந்தா இல்லைங்கள. ஆனா இன்னி நேத்திக்கு பழக்கமா? நம்ம வீட்டுல எது நடந்தாலும் உங்க வீட்டு மனுஷா இல்லாம நடக்காது. அதே போல உங்க வீட்டுல ஒரு சின்ன செம்மண் கோலம் போட்டாலும் சரி, நாங்க வராம நடக்காது. அவ்வளவு அத்தியந்தமா பழகின்னு இருக்கோம். அதுவும் நீங்க எது சொன்னாலும் சரியாத்தான் நான் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கண்ணா. சொல்லுங்கோ, எதுவானாலும் சரி சொல்லுங்கோண்ணா, தயங்காதீங்கோ. எப்படி சொல்றதுதான் புரியல அபயம். ஹரியோட நடவடிக்கை ரொம்ப சரியில்லைன்னு தோன்றது. சொல்லுங்கோண்ணா. அபயம் தெளிவுடன் அவரை ஊக்குவித்தாள். நான் பட்டணம் போயிருந்தப்போ பீச்சு பக்கம் போயிருந்தேன். நம்ம ஹரி மாதிரி இருக்கேன்னு உன்னிப்பா கவனிச்சேன். ஹரியே தான். கூட ஒரு பொண்ணும் சுமதியை விட கூட குறைய இருக்கிற வயசுல ஒரு பிள்ளையுமா இருந்தா. அச்சு ஹரியே தான் அந்த பிள்ளை. அவ 2 பேரோட பேச்சு வார்த்தைகள், நடவடிக்கைகள், சிணுங்கல், சிரிப்புன்னு பார்த்தா சரியா தோணல. புருஷன் பொண்டாட்டி மாதிரி அவ்வளவு இணக்கமா இருந்தா 2 பேரும். அந்த பிள்ளையும் அப்பா அப்பான்னு தான் அவனை கூப்பிட்டது. அவன் என்ன கவனிக்கவே இல்லை. அதனால நான் இன்னும் நன்னா அவனை கவனிக்க முடிஞ்சது. ஹரிக்கு பட்டணத்துல இன்னொரு குடித்தனம் இருக்குங்கிறது நன்னாவே புரிஞ்சு போச்சு. அவ இருக்கிற வரை நானும் அங்கவஸ்திரத்தை தலையை சுத்தி போட்டுண்டு கவனிச்சேன். அவ கிளம்பின உடனே நானும் அவளை தொடர்ந்து போனேன். அபயம் ரிக்ஷாவில் ஏறிண்டா. நானும் ஒரு ரிக்ஷாவில் ஏறிண்டு பின்னாலேயே போனேன். கமுக்கமா சந்தேகம் வராதபடி விசாரிச்ச. அவ அம்மார்ல வம்சாவளியா தேவரடியார் குடும்பம்தான். ஆனா இந்த பொண்ணு மட்டும் ஹரியோட தான் தொடர்பாம். வேற யாரும் வர்றதில்லையாம். இதை கேட்ட உடனே தான் நேக்கு பயமா போச்சு அபயம். ஏன்னா ஹரிகிட்டையே ஒரு புள்ளையையும் அச்சா பெத்துண்டிருக்கா. நாளைக்கே அவன் சொத்துக்கு வாரிசுன்னு கோர்ட்ல நிறுத்தினா என்ன பண்ண முடியும் சொல்லு? எல்லாரையும் போல அவளும் இருந்திருந்தா கவலை இல்ல. மிரட்டி உருட்டி கொஞ்சம் பணம் கொடுத்து தட்டி விட்டுடலாம். ஆனா அவ பத்தினி மாதிரின்னா நடிக்கிறா. விவகாரமான விஷயமாச்சேன்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ஆனாக்கா இதை நாமளா குடையக்கூடாது அபயம். தானா வெளியில வரப்ப வரட்டும். ஆனா சத்தம் இல்லாம நாமளும் அவனுக்கு புரிஞ்சுக்க முடியாதபடிக்கு மாத்து வழி கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க சம்சாரம் பெருகெடுத்தோ. ஆம்பளை குழந்தைகளுக்கு படிப்பும் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் காட்சி சீர் சனத்தின்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கே. கோட்டை விட்டப்புறமா கஷ்டப்படக்கூடாது பாரு. அதுவும் குழந்தைகளை நீ கஷ்டம் தெரியாம பாலும் தைரியமா போட்டு வளர்த்துட்ட. அதனாலதான் எச்சரிச்சுட்டு போலாம்னு வந்த அபயம். மேற்கொண்டு உன் சாமர்த்தியம். படபடவென்று எல்லா விஷயங்களையும் பேசி முடித்தவர் அங்கவஸ்திரத்தால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டார். அண்ணா, நீங்க சொன்னது பற்றி எனக்கு ஒன்னும் கோபம் இல்லை. ஆனா மனசுக்குள்ள ஒரு சங்கடமும் வருத்தமும் கண்டிப்பா ஏற்பட்டு போச்சு. ஏன்னா ஹரி என்னமோ தப்பு பண்றாங்கிற அளவுக்கு எனக்கு மனசுக்குள்ள சந்தேகம் தோணிண்டே இருந்ததண்ணா. ஆனா இப்படி செய்வான்னு நினைக்கல. சீட்டாடுவான், ரேஸுக்கு போவாங்கிற அளவுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க இப்ப சொன்னப்புறம்தான் இவன் வேற வழியில போறாங்கிறது புரிஞ்சது. கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அண்ணா. உங்களுக்கு ஏதாவது வழி தோணினா சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு இப்ப ஒண்ணுமே தோணாம மூளையெல்லாம் மரத்து போச்சுண்ணா. தலையே திம்முன்னு இருக்கு. குரல் கம்ம கோபாலனை பார்த்து கேட்டாள் அபயாம்பிகா. அபயம், அதையும் நான் யோசிச்சுண்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா உனக்கு மனசு எப்படி குமிங்கி போகும்னு எனக்கு தெரியாதானோ. கவலைப்பட்டு உடம்பையோ மனசையோ கெடுத்துக்காத. எப்ப விஷயம் உன் காதுக்கு விழுந்துடுத்தோ கவலையா இருக்குந்தான். அதை ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளிட்டு அதுக்கு பதிலா நாம என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும், இதையெல்லாம் யோசிச்சுன்று அபயம். மனசை குழப்பிக்கிறத மட்டும் விட்டுடு.
நானும் அப்பப்ப வர்றேம்மா. அண்ணா, நீங்க என்ன யோசனை பண்ணேள்? முதல்ல அதை சொல்லுங்கோ. எனக்கு ரொம்ப பலகீனமா இருக்கு. சீக்கிரமா சொல்லுங்கோ அண்ணா. இரு அபயம், உள்ள இருந்து ஜலம் கொண்டு வந்து தரவா? மனசை திடப்படுத்திக்கோமா. மளமளவென்று சமையல் அறைக்கு சென்றார். குடத்தை சரித்து சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து தந்தார். கடகடவென்று அரை சொம்பு தண்ணீரை குடித்த பின் எழுந்து முற்றத்தின் அருகில் சென்று முகத்திற்கும் கண்களுக்குமாக தண்ணீர் தெளித்து அலம்பிக் கொண்டாள். நடை தளர்ந்திருந்தது. கூடத்து தூணில் சரிந்து உட்கார்ந்தவள் தலைப்பை எடுத்து முகத்தை அழுந்து துடைத்து கொண்டாள். சொல்லுங்கோண்ணா. அபயம், குழந்தைகள் பெரியவளா ஐண்டு வரா. அவளோட படிப்புக்கு இந்த கிராமத்துல வசதி இல்ல. அத சாக்கா சொல்லி நீ பட்டணத்துல குடித்தனத்தை ஆரம்பி. ஜனகம் குழந்தைகளை வச்சுண்டு அங்கே இருக்கட்டும். நீயும் அப்பப்போ கிராமத்துக்கு வந்துண்டு போயின்று. ஹரியோட விஷயம் நான் எங்க ஆத்துல கூட யாருக்கும் சொல்லல. நீயும் சொல்லாத. முதல்ல நம்மளை பத்தி நினைக்கிறது இருக்கட்டும். விட்டு தள்ளு. அவனுக்கு நம்ம விஷயம் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு அறிஞ்சானோ அந்த நிமிஷமே அவனோட பயம் போய் துளிர் விட்டு போயிடும். அவளுக்குத்தான் தெரியுமே இனிமே என்னங்கிற அலட்சிய பாவமும் வந்துடும். பிறகு அவளை அடக்க முடியாது. அதனால தெரிஞ்சுண்டதா வெளியில துளி கூட காமிச்சுக்காத. அப்பதான் அவனும் கண்டும் காணாம கொஞ்சமானும் பயத்தோட நடந்துப்பான். அடிக்கடி வீட்டுக்கும் வர வேண்டி இருக்கும். ஒரே ஊரில்னா அவன் 2 குடித்தனம் பண்ணணும். அப்ப கொஞ்சம் திண்டாடுவான். மனசும் இங்கேயும் அங்கேயுமா அலை பாயும். எப்படியும் ஒரு முடிவுக்கு வந்துதானே ஆகணும். நான் சொல்றது நடக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம். ஆனாலும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம மனசுக்கு ஒரு ஆசையை கொடுக்கறது இல்லையா? அதனாலதான் சொல்றேன். நீயும் யோசி அபயம். உனக்கு ஏதாவது வழி தோணினாலும் சொல்லு. 2ல எந்த வழி சிலாக்கியம்னு பார்த்து அதுக்கு தகுந்தது போல செய்வோம். என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னன்னா இருக்கு. எனக்காக என் குடும்பத்துக்காக நீங்க தேகத்தாலையும் மனசாலையும் இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் செய்யறேன். நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆனா பகவான்கிட்ட நீங்களும் உங்க குடும்பமும் க்ஷேமமா ஆரோக்கியமா இருக்கணும்னு, ஒரு குறையும் இல்லாம அமோகமா இருக்கணும்னு நன்னா பிரார்த்தனை பண்றேன்னா. கண்கள் தழும்பி நிற்க கூறினாள் அபயாம்பிகா. அபயம், நமக்குள்ள என்னத்துக்குமா இந்த உபகாரம் எல்லாம்? யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு கஷ்டம்னா நம்மாலான உதவிய முடிஞ்ச அளவு செய்யணுமா. அதான் என் கொள்கை. என் பசங்களுக்கும் அதான் சொல்றேன். முடிஞ்ச உதவிய அவ யாரா இருந்தாலும் செய்யுங்கோ. நமக்கு அது என்னைக்கும் நல்லதுன்னு. சரி, ரொம்ப நாழி ஆயிடுத்து. அப்புறமா கடைசி பஸ்ஸும் போயிடும். வரட்டுமா? அபயம், ஏதானும் உனக்கு சந்தேகமா இல்ல உதவியோ எது தேவைனாலும் எனக்கு சொல்லிடு. உடனே வந்துடுறேன். வரட்டுமா? கோபாலன் கிளம்பி போன பிறகு தன் தைரியமும் போய்விட்டது போல் உணர்ந்தாள் அபயாம்பிகா. ஆனால் வெளியே அதை காட்டிக்கொள்ளாமல் நிலைப்படியில் தலையை வைத்து கொண்டு கண்களை மூடியபடியே தன் மன உளைச்சல்களை குறைக்கும் வழி தெரியாமல் உள்ளுக்குள் அவை ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ள விட்டு தான் மட்டும் பார்வையாளரை போல் வாழாவிருந்தாள் அபயாம்பிகா. பிறகு தீர்மானம் செய்து கோபாலனின் உதவியோடும் ஹரியிடம் வீடு பார்க்க சொல்லியும் பார்த்ததும் பட்டணம் வந்து சேர்ந்தாயிற்று. இப்போது அவள் கிளம்பும்போது சுமதி அழுது அடம் பிடித்தாலும் ஜனகம் துவண்டு போனாலும் அபயாம்பிகா மனதை கல்லாக்கி கொண்டாள். சுமதியை கட்டி அடைத்து முத்தம் தந்து சமாதானப்படுத்தினாள். ஜனகத்திற்கு தைரியத்தை ஊட்டினாள். ஜனகா, என்னடி இது சின்ன குழந்தைக்கு சரியா நீயும் அழுதுண்டு? நன்னா இருக்கு போ. ஹரி என்ன உனக்கு அந்நியமா? இல்ல பேசுறதே இல்லையா? அவங்கிட்டயே 6 குழந்தை பெத்தாச்சு. இன்னும் என்னடி உனக்கு தயக்கம்? இது கொஞ்சம் கூட சரியில்லை ஜனகா. பாரு, எனக்கும் வயசாயிண்டே வர்றது. நெருப்புன்னா வாய் வெந்துடாது. அதனால நிதர்சனத்தை சொல்றேன், கேட்டுக்கோ. என்னைக்கும் நான் சாசுவதம் இல்லே. 6 குழந்தைகளை வச்சுண்டு நீ அவங்கிட்ட வாய் திறக்காம இருக்கணும்னு நினைச்சுண்டா அது ரொம்ப தப்புடி ஜனகா. நீ இஷ்டப்பட்டோ இல்லாமையோ நீயும் வாழ்ந்துட்டு இருக்கே. ஆனா உனக்கு வேணும் வேண்டாங்கிறத பார்த்து செய்ய நான் இருக்கேன். அது இன்னும் எத்தனை காலமோ தெரியாது. ஆனா உன் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்ய உன்னை தவிர யாரடி இருக்கா ஜனகம்? சேகருக்கும் ராதாவுக்கும் வேணும்னா ஹரிகிட்ட பயம் இல்லை. ஆனா சுமதி, அம்மு, நானும் ராஜா இவாளுக்கெல்லாம் என்னடி பண்ணுவ? நான் இங்கிருந்தா உங்க 2 பேரிட்டையும் பேச்சுவார்த்தை அத்தே போயிடும் போல இருக்கு. இனிமே நீயும் வாயை திறந்து பேச ஆரம்பி. ஆமா,
இல்லேனாக்க கட்டுப்படி ஆகாதடி ஜனகா. இனிமேயாவது முழிச்சுக்கோடி, இப்படி இருக்காத, அவ்வளவுதான் சொல்வேன். ஜனகமும் என்னதான் செய்வாள்? இத்தனை குழந்தைகள் பிறந்தும் கணவனிடம் அவளுக்கு இணக்கம் வரவே இல்லைதான். அதற்கு காரணம் ஹரியின் நடத்தைதான். அவள் என்ன செய்ய முடியும்? அபயாம்பிகா புறப்பட்டு போன 2 நாட்களில் மனம் மலைத்து மலைத்து நின்றது. ஆனாலும் எந்த வேலைகளிலும் குறை வைக்காமல் இயந்திரமாக செய்தாள். அவ்வப்போது கடிதமும் மாமியாருக்கு எழுதினாள். மாமியாரின் கடிதம் வந்த அன்று அவளையே நேரில் பார்த்த திருப்தியில் அந்த கார்டை ஒரு 100 முறையாவது படித்திருப்பாள். அதில் சமாச்சாரமோ விஷயமோ ஒன்றுமே இல்லாமல் உப்பு சப்பின்றி இருக்கும். இருந்தும் அபயத்தின் கோணா மானா கையெழுத்தே அவளுள் ஒரு மலர்ச்சியை, உற்சாகத்தை கொடுக்கும். இதை என்னவென்று சொல்வது? சாயி, இனிமே நான் இங்க எப்ப வருவேன், எப்ப போவேங்கிறது உனக்கு நன்னா புரிய ஆரம்பிச்சிடும் சாயி, சொல்லிவிட்டு குறும்புடன் அவள் கன்னத்தை நிமிண்டினான் ஹரி. குழந்தையை கஷ்டம் கொடுத்து தவிக்க விட்டுடாதே முருகா. அக்கா, அம்மாவுக்கு உடம்பு என்னமோ போலிருக்காம், சீக்கிரமா வாக்கா. பீமுடு ஓடி வந்து அவசரமாக பயந்த குரலில் கூறியவுடன் அத்தனை யோசனைகளையும் தூர விட்டெறிந்துவிட்டு மாடிப்படியில் இருந்து கீழே இறங்கி ஓடி வந்தாள். கட்டிலில் சாய்ந்த நிலையில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மிரள மிரள விழித்தபடி வியர்த்து வழிந்து கொண்டிருந்த வியர்வையை கூட துடைக்க முடியாமல் அனத்தி கொண்டிருந்தாள் காந்தம்மா. சாயியின் இருதயம் பயத்தால் எகிறியது. பீமுடு, டாக்டர் போய் கூட்டி வாடா, ஓடுடா, சீக்கிரமா போ. ஓட்டமாய்த்தான் ஓடினான் பீமுடு. அம்மா, என்னம்மா, என்ன தனியா விட்டுடாதம்மா, இந்தா தண்ணி குடிமா. தன் மேலே சாய்த்து கொண்டு தண்ணியை குடிக்க வைத்தாள். துண்டால் அம்மாவின் நெற்றியில் வழிந்த வியர்வையை ஒற்றி எடுத்தாள். விசிறி எடுத்து விசிறினாள். தாயின் மனோபாவத்திற்குத்தான் அவள் எதிரிலேயே தவிர தாய்க்கு எதிரி அல்லவே. மனசு தனக்கிருந்த ஒரே ஆதரவை நினைத்து துடிக்கத்தான் செய்தது. வாய்விட்டு அழ முடியாமல் அம்மாவை அணைத்து கொண்டாள். உச்சி முகர்ந்தாள். கன்னத்தில் முத்தமிட்டாள். ஆனால் பெருகும் கண்ணீரை மட்டும் அவளால் நிறுத்தவே முடியவில்லை. சாயி, அழாத கண்ணம்மா. சாயி, என்னோட அழைப்பு வந்துடுத்திம்மா. இல்லம்மா, இல்ல. இத பாரு, பாரேன், இந்த வீடு புஜ்ஜிபாபு பேர்ல எழுதியிருக்கேன். பணம், காசு, நகைங்க எல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிட்டேன். பீமுடு இங்க இல்லையாம்மா, டாக்டர் கூட்டிட்டு வர போயிருக்காம்மா, இதோ இப்ப வந்துருவான். பீமுடு நல்ல பிள்ளைதாண்டி, அவனுக்கு 2000 ரூபாய் எழுதியிருக்க, கொடுத்துடு சொன்னவள் மௌனமானாள். அம்மா, இப்படியெல்லாம் பேசாதம்மா, இதோ டாக்டர், வாங்க அம்மாவுக்கு. அழுகையை அதற்கு மேல் அடக்க முடியாமல் வாய்விட்டு கதறினாள் சாயி. என்னம்மா, பேஷண்ட் எதிர்காலம் இப்படி அழறீங்க, கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க. சிடுசிடுத்தார். பிறகு காந்தம்மாவை பரிசோதனை செய்த போது திடுக்கிட்டார். அவள் இவர் வரும் முன்பே இந்த உலகத்தை விட்டு போனது தெரிந்தது. வரம்மா. டாக்டர், அம்மாவுக்கு. தலையை அசைத்த டாக்டரின் செய்கையால் அதிர்ந்து போன சாயி இப்போது அழவும் மறந்து உறைந்து நின்றாள். பீமுடுதான் பிரசாத்தை கட்டி கொண்டு வந்து பெரிதாய் அழுதான். அதன் பிறகே சாயிக்கும் தன்னிலை புரிந்தது. அம்மா வாழ்க்கையில் தவறியவள்தான். அதை பற்றிய தவறு என்ற நினைப்பு கூட அவளிடம் இல்லை. காரணம், வம்ச வம்சமாக தன் அம்மா பாட்டி செய்த அதே தவறை அவள், நாம் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம், இது நம் கடமை என்ற உணர்வில் நடந்து கொண்டாள். மற்றபடி தன்னை எப்படியெல்லாம் போற்றி ஒரு குறையில்லாமல் வளர்த்தாள். பள்ளிக்கூடம் போகும்போதும் இடுப்பில் ஒட்டியானமும் பட்டு பாவாடை பட்டு சட்டையும், காதில் வைரக்கம்மல் ஜிமிக்கி, கழுத்தில் தினத்திற்கு ஒரு நெக்லஸ், கையில் அடுக்கு தங்க வளையல்கள், தலையில் ராக்குடி, செம்பு கல்லில் செய்து கொப்பு போட்ட குஞ்சலம், தலை நிறைய பூ, விரல்களில் மோதிரம், காலில் கொலுசு, இத்தனை அலங்காரங்களுடன் தான் போவாள். ஒரு நாள் அவளை டீச்சர் அழைத்து, இது போல ஆடம்பரமாக பள்ளி வருதல் கூடாது, அதனால் மற்ற குழந்தைகளின் மனமும் பாதிக்கப்படும் என்று நல்லதனமாய் கூறியதை ஏற்று மறுநாள் இவள் ராக்குடி, குஞ்சலம், அட்டிகை, ஒட்டியானங்களை விட்டு கையில் 2 ஜதை வளையலும் கழுத்தில் ஒரு இழை சங்கிலியுமாக புறப்பட்ட போது விஷயத்தை கேட்ட காந்தம்மா பொங்கி எழுந்தாள்.
நேராக பள்ளிக்கூடத்திற்கே போய் டீச்சரிடம் சண்டை போட்டாள். இருக்கு தங்கம் போட்டுக்கிறா, நீங்க எதுக்கு கோபம் பண்ணீங்க? அது பிடிக்கலன்னா சொல்லுங்க, கண்டிங்க. அவ ட்ரெஸ்ஸுக்கு நீங்க என்ன சொல்றது? பிறகு தலைமை ஆசிரியை இதில் தலையிட்டு சமாதானப்படுத்தினாள். இத பாருங்க காந்தம்மா, இதுல பலவித குழந்தைகள் படிக்க வராங்க. நாங்க எல்லாரையும் ஒன்னாத்தான் பார்க்க முடியும். இவ்வளவு நகை போட்டு அனுப்பி அது ஏதாவது காணாம போச்சுன்னா, இங்க யாராவது ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு யாரும்மா ஜவாப்தாரி? சொல்லுங்க. இல்ல நகைக்காக உங்க பொண்ணுக்கே ஒரு ஆபத்துன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தாமா சொல்றோம், உங்க பொண்ணுக்கு ஒரு விதமான ஆபத்தோ சங்கடமோ ஏற்படக்கூடாதுன்னு தாமா சொல்றோம். அப்புறம் உங்க இஷ்டம். எங்க ஸ்கூல் மேலேயோ டீச்சர்கள் மேலேயோ தப்பு சொல்லக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? பொண்ணுக்கு ஆபத்து வரும் என்று சொன்னதுமே தன் நிலையில் இருந்து கீழே இறங்கி வந்தாள் காந்தம்மா. ஆனால் பட்டுப்பாவாடை சொக்காயை மட்டும் நிறுத்தவே இல்லை. நீண்ட பின்னலில் அழகழகாய் பாவாடையின் கலருக்கேற்ப ரிப்பன் கலரும் தேர்ந்தெடுத்து அதை பூ போல குச்சாக வைத்து விடுவாள் காந்தம்மா. தினத்திற்கொரு விதமாய் பின்னலும் பூவும் ரிப்பனும். மற்ற குழந்தைகள் இன்று சாயிலட்சுமி என்ன கலர் பாவாடை சட்டை போட்டுக்கொண்டு வருவாள் என ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். சாயி அலங்காரத்தில் மட்டுமல்ல, படிப்பிலும் சரி, மற்ற குழந்தைகளோடு சண்டை போடாமல் அன்புடன் விளையாடுவதிலும் சரி, எல்லாவற்றிலுமே முதல்தான். அதனால் அவளை சுற்றி ஒரு கும்பலே இருக்கும். சட்டென்று கலைந்தவளாய் சாயி காந்தம்மாவையே பார்த்தாள். எத்தனை நல்ல அம்மா! நான் என்ன கோபித்து அலட்சியப்படுத்தினாலும் பொருட்படுத்தாமல் மறுபடியும் சாயி, அம்மா, சாயி, தள்ளி குமரி கொண்டு வந்த அழுகையை அடக்க முடியாமல் காந்தம்மாவின் மார்பின் மேல் தலையை வைத்து குரலெடுத்து அழுதாள் சாயி. என்னவாயிற்று இவருக்கு? ராதாவை கூப்பிட்டு அம்மாவை சொம்புல தண்ணி கொண்டு வர சொல்லு, புறக்கடை பக்கமா இருக்கிற கதவை திறக்க சொல்லு என்றான் ஹரிஹரன். யார் போனது? உறவா, சொந்தமா, தெரிஞ்சவாளா? யார் கேட்பது? வாயை திறக்காமல் செய்தாள். அவன் சின்ன டவலை கட்டி கொண்டு உட்கார கிணற்றில் இருந்து தண்ணீரை சேந்தி அவன் தலையில் கொட்டினாள். ஆனால் ஒன்றும் கேட்கவில்லை. ஹரிக்கே மனது என்னாயிற்றோ அவனே கூறினான். என் ஃப்ரெண்டோட அம்மா செத்து போயிட்டா, பாவம், வேற யாரும் கிடையாது, அதனால ஒத்தாசை பண்ணிட்டு வந்தேன். பதில் என்ன சொல்வது என தெரியாமல் பேசாமல் உலர்ந்த துண்டை எடுத்து கொடுத்தாள் ஜனகம். இன்னும் ஒரு 10-15 நாளுக்கு நான் எப்ப வருவேன் எப்ப போவேன்னு தெரியாது. அதனால எனக்கா ஒன்னும் சமைக்காத, என்னை எதுக்கும் எதிர்பார்க்காத. சேர்ந்தாப்புல 2-3 நாள் வராமையே இருப்பேன். அதுக்காக பயந்துண்டு அம்மாவுக்கு லெட்டர் கிட்டர் போட்டு வரவழைக்க வேண்டாம், புரிஞ்சுதா? சரி என்பது போல் தலையாட்டினாள் ஜனகம். அவன் வரும் முன் தட்டெடுத்து வைத்து பலகையும் தண்ணீரும் எடுத்து வைத்தாள். வாழைப்பூ, பருப்பு சிலியும் மோர் குழம்பும் எலுமிச்சை ரசமும் செய்திருந்தாள் ஜனகம். ஹரிக்கு என்ன அகோர பசியோ, நன்றாய் ருசித்து வக்கணையாய் சாப்பிட்டான். பிறகு போய் படுக்கை அறையில் படுத்தவன்தான் 5 நிமிடத்தில் தூங்கி போனான். யாரா இருக்கும் செத்து போனது? ஆனா பொண்ணா? ஏன் என்ன கூட்டிண்டு போகல? நானும் ஏதாவது ஒத்தாசை பண்ணுவேனோ? இவர் போய் என்ன செய்வார்? சாஸ்திரிகளையும் சமையலுக்கு ஆளையும் சொல்லி வேணுங்கிற சாமானை வாங்கி போடுவார் போலிருக்கு. போட்டும், மனுஷா இல்லாம தவிக்கிறாவாளுக்காவது செய்யறாரே, அத்தனைக்கு நல்ல புத்தி இருக்கே, அது போதும். என்னென்னவோ மனதில் தோன்றியபடி நினைத்து கொண்டே சாப்பிட்டு படுத்தாள் ஜனகம். சுமதியும் சேகரும் ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் என்று காலையிலேயே புறப்பட்டு போயிருந்ததால் பாக்கி நாளும் ஸ்கூலில் இருந்து வரும் வரை அவளுக்கு ஓய்வுதான். கொல்லை பக்கத்தாழ்வாரத்தின் உட்புறமாய் பாயை விரித்து அசதியுடன் படுத்தாள் ஜனகம். அசதியில் தூங்கியவளுக்கு காலை யாரோ மிதிப்பது போலிருக்க சட்டென்று தூக்கம் கலைந்தவளாய் எழுந்தாள். ஹரிதான் நின்றிருந்தான். உள்ளவா, குழந்தைகள் வர நேரமாச்சே, இது என்ன அசிங்கம்? அவங்க வந்தா கதவை திறக்கணுமே. தயக்கமாய் கீழ் நோக்கிய பார்வையுடனே அவனிடம் சன்னமான குரலில் கூறினாள். ஸ்கூல்ல இருந்து பசங்க வர. எல்லாம் தெரியும், வான்னா வா, ஒரு 5 நிமிஷம். அவ கதவை தட்டிண்டு வாசல்ல நின்னா ஒன்னும் கூடி முழுகி போயிடாது. நீ இன்னும் நேரமாக்காம சீக்கிரமா வந்து தொலையேன். மீண்டும் அவள் சரீரம் கட்டையாய் விரைப்பாகியது. அவன் பின்னாலேயே சென்றாள். குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு அம்மா அம்மா என்று கத்தி கம்பி கதவை தட தடவென்று தட்டினார்கள்.
உடல் கட்டையாய் ஜடமாய் இருந்தாலும் மனது மட்டும் குழந்தைகளுக்காக துடித்தது. அம்மா சீக்கிரமா கதவு தொறமா, அவசரமா ஒண்ணுக்கு போகணும். அம்மா, ராஜாவை பாரு ரோட்ல ஓடுறான். மாமா, அம்மா, அம்மா. அம்முதான் பெரிய குரலில் கத்தி கதவை தட்டினாள். ஹரியின் காதில் அந்த குரல்களும் தட்டும் ஓசையும் விழுந்ததாகவே தெரியவில்லை. மனதின் துடிப்பு கண்களின் வழியாக சூடான நீராக வழிந்தது ஜனகத்திற்கு. சட்டென்று அவளிலிருந்து விடுபட்டான் அவன். ஒரு பெரிய விலங்கிடமிருந்து விடுபட்ட சுதந்திரம் அவளுள் எழுந்தது. கூடவே ஒரு நிம்மதியும் பிறந்தது. ஒரே ஓட்டமாய் எங்கு மறுபடியும் பிடித்து கொண்டு விடுவானோ என அஞ்சுகிறவள் போல் ஒரு துள்ளலில் வாசல் பக்கம் ஓடினாள். ஏமா இவ்வளவு நேரம்? சீக்கிரமா கதவு தொறமா. பாவாடையை அப்படியே கால்களுக்கிடையில் இடுக்கிக் கொண்டு துடித்து கொண்டிருந்தாள் அம்மு. வேதனையில் முகம் சிவந்திருந்தது. கதவை திறந்ததுதான் தாமதம். ஒரே ஓட்டமாய் குளியல் அறைக்கு ஓடினாள். மனது இரத்த களரியான ரணமாய் வலித்தது. ச்சே, நான் ஏன் இப்படி அடங்கி போகிறேன்? 6 குழந்தைகள் பிறந்த பிறகும் இன்னும் எனக்கு ஏன் தைரியம் வரவில்லை? குழந்தைகளை விடவும் தன் சுகந்தான் முக்கியம் என நினைக்கும் இந்த மனுஷன் மனுஷனா? யாரோ சிநேகிதர் வீட்டுல செத்து போனதா தானே சொன்னார். வந்து கொல்லை பக்கமா தானே வந்தார். தலைக்கு வேற குளிச்சார். அந்த சூழ்நிலையிலிருந்து வந்தவருக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும்? அப்படி கூடவா சுகம் கேட்கும்? கண்டிப்பா மனுஷ பிறவியில் இருக்கிற வேற ஏதோ மிருகம்தான். இல்லைனா எப்படி தோணும்? நினைவுகளில் இருந்து அவள் விடுபட ராதா அம்மா என்று அழைத்தாள். அம்மா பசிக்கிறதுமா, சீக்கிரம் டிஃபன் குடுமா, வாமா. அப்போதுதான் அவளுக்கு முழு உணர்வும் வந்தது. இன்னும் குழந்தைகளுக்கென்று ஒன்றும் டிஃபனே பண்ணவில்லை என்று. இதோ இருடி கண்ணா, ஒரு நொடியில பண்ணி தந்துடுறேன். கை கால் அலம்பிண்டு வாங்கோ, ஒரே நொடிடி கண்ணம்மா. ராதாவை அணைத்து முத்தமிட்டாள். அந்த இதமான வார்த்தைகளிலும் ஒரு முத்தத்திலுமே குழந்தை சந்தோஷத்துடன் குழாயடுக்கி ஓடினாள். என்ன செய்வது என்று பரபரப்புடன் யோசித்தவளுக்கு தேன் குழலும் மாலாடும் டப்பாவில் இருப்பது ஞாபகத்திற்கு வர சின்ன சின்ன பேப்பரை கிழித்து தேன் குழலும் மாலாடும் வைத்து சின்ன சின்ன வெங்கல டம்ளர்களில் பால் விட்டு வைத்தாள். 4 பேருமாய் கத்திக்கொண்டே ஓடி வந்து வரிசையாய் உட்கார்ந்து கொண்டார்கள். சிரித்தபடியே சாப்பிட ஆரம்பித்தார்கள். என்னடி எங்க சத்தம்? யாரு கத்துறது? இரு சொல்ற. 4 பேருமாய் மாலாடு வாயில் அடைத்திருக்க அதை விழுங்கவும் மறந்து அவர்கள் குதூகலமும் கும்மாளமும் அப்படியே அந்த க்ஷணமே வற்றி காணாமல் போக அம்மாவையே பயத்துடன் பார்த்தார்கள். குரல் வந்த திக்கில் தீர்க்கமாய் பார்த்தாள் ஜனகம். பயந்த குழந்தைகளையும் அவர்கள் பட்சணங்களை தின்னாமல் அப்படியே மிரள மிரள விழித்தபடி இருப்பதையும் பார்த்து ஓவென்று கத்தி கூப்பாடு போட வேண்டும் போல் வந்ததை அப்படியே அடக்கி கொண்டாள். தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் இருக்கும் அறை வாசலில் நின்றாள். அதன் பின் அவள் தைரியம் காணாமல் போனது. என்னடி சத்தம்? அலண்டு வந்திருக்கிற மனுஷனை தூங்க விடமாட்டேளே. போ, என் பேரை சொல்லி முதுகுல ஆளு கொன்னா வை சொல்றேன். பாரதேசி பசங்க. ச்சே, வழக்கு தெரிஞ்சாத்தானே. மண்டைக்குள் விற்றென்று ஏதோ குடைவது போல் தோன்றியது. அவன் மேல் வரும் கோபம் கூட அவள் வரையில் பயத்துடனேதான் தோன்றியது. விருட்டென்று திரும்பி வந்தாள். பயத்தால் இன்னும் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். மனது நெகிழ அவர்களை சேர்த்து அணைத்து கொண்டாள் ஜனகம். சத்தம் போடாம சாப்பிடுங்கோ. என்ன, இன்னும் கொஞ்சம் வேணுமா கண்ணா? வாழைப்பழம் தரட்டுமா? வாயை திறந்து பதில் சொல்லாமல் தலையை ஆட்டினார்கள். ராஜா அவள் புடவையை இழுத்து மாலாடை தொட்டு காட்டி இன்னும் ஒண்ணு வேணுமா என்பதை ஜாடையில் கூறவும் மழுக்கென கண்களில் நீர் சுரந்து நின்றது. டப்பாவை எடுத்து உருண்டையை எடுக்கப் போன ஜனகத்திற்கு கை வழுக்க தடால் என்ற சத்தத்துடன் பித்தளை டப்பா கீழே விழுந்து மாலாடுகள் உடைந்து பொடியானது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.